தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையம் விளம்பர எண் 728 அறிவிக்கை எண் 19/2025 நாள் 22/12/2025 ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்வு நேர்முக பதவிகள் 2 இந்த தேர்வு அறிவிச்சிருந்தாங்க. இந்த தேர்வுக்கு அறிவிக்கை 22/12/2025. இதுக்கு கடைசி நாள். இப்போ இதனுடைய வீடியோவோட பதிவு என்னென்னா, இதனுடைய விண்ணப்பிக்க கடைசி நாள் 20/1/2026 அதான் அன்றைக்கி தான் கடைசி நாளுங்கிறத நினைவுபடுத்துகிறோம். எல்லோரும் பதிவு பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறோம். பதிவு பண்ணாத ஒரு சில தேர்வர்கள் இருந்தால் அந்த தேதியை பண்ணிடுங்க. ரொம்ப 20ஆம் தேதி வரையும் போக வேண்டாம், 19க்குள்ளே பண்ணிடலாம். ஏன்னா ஒரு 2 தினங்கள் இருக்கிறதாக நினைவூட்டக்கூடிய வீடியோ. இதில் தேர்வு நடைபெறும் எப்பயுமே தமிழ் தகுதி தேர்வு, பொதறிவு, மனக்கணக்கு, நுண்ணறிவு. இது அடுத்தது தாள் 2 மேலாண்மை, வணிக மேலாண்மை. அடுத்ததாக மின் மற்றும் மின்னணு பொறியியல், நிதி மற்றும் செலவு கணக்கியல், சட்டம், இயந்திரவியல், உற்பத்தி, உருவாக்கம் அப்படிங்கிறதுல இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி எப்பயுமே விண்ணப்பிக்கிற மாதிரி தான், பழைய மெத்தடில் விண்ணப்பிக்க வேண்டியதான். அதனுடைய பதவிகள் பார்த்திங்கன்னா, கணக்கு நிலை அலுவலர் 3, கருவூலங்கள் மற்றும் கணக்குகள், ட்ரெஸரி ஆஃபீஸில் வர்றது. அடுத்த வேளாண்மை உதவி இயக்குனர், அதாவது அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் வரக்கூடிய போஸ்ட்டு 26 போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது உதவி மேலாளர் கணக்கு, அதனுடைய பதவி குறியீடு 3335. அதுக்கு மொத்தம் எல்லாமே வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வேக்கன்சியாக ஒவ்வொரு கம்யூனலுக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக உதவி மேலாளர் சட்டம், அந்த பதவிக்கும் இருக்குது. முதுநிலை கணக்கு அலுவலர், அந்த பதவிக்கும் கொடுத்துருக்காங்க. அதாவது முதுநிலை அலுவலர் நிதி, அதில் 21 போஸ்ட்டுக்கு 21 போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. 21 போஸ்ட்டுக்கு இவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, முதுநிலை அலுவலர் சட்டம் 1 போஸ்ட்டு, மேலாளர் இயந்திரவியல் 1, மேலாளர் சந்தையியல் 1, துணை மேலாளர் மின்னணுவியல் 1, துணை மேலாளர் இயந்திரவியல் 1, துணை மேலாளர் பொருட்கள் 1, உதவி மேலாளர் பொருட்கள் 1. மொத்தம் 76 தான். பின்னடைவு காலி பணியிடங்களையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. 76 போஸ்ட்டுக்கு அந்த எக்ஸாம் நடக்க போகுது. இதனுடைய தகுதி 1/7/2005 21 வயது நிரம்பியிருக்கணும். உச்சவரம்பு ஏதுமில்லை. கணக்குக்கெல்லாம் நிறைய போஸ்ட்டு, டெக்னிக்கல் போஸ்ட் எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி, அனுபவச் சான்று, ஆதாரச் சான்று, மருத்துவ மற்றும் உடல் தகுதி தேர்வு, இதெல்லாமே எல்லா இதுலேயும் ஒரு டெக்னிக்கல் போஸ்ட், அதாவது எல்லா போஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதாவது அப்புறமேட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கான பொருத்தப்பட்ட போஸ்ட்டு, வேளாண்மை உதவி இயக்குனருக்கு இவங்கெல்லாம் பொருத்தமாகங்கிறத கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்துக்கலாம். தேர்வு நடைபெறும்படி ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகளுக்கான தேர்வு, நேர்முக தேர்வு பதவிகள் 2 படிநிலை கொண்டது. 1 எழுத்துத் தேர்வு, 2வது நேர்முக தேர்வு. இணைய வழி விண்ணப்பத்தில் கோரப்பட்ட உரிமையின் அடிப்படையில் தேர்வர் எழுத்துத் தேர்வுக்கு அனுமதிக்கப்படுவார். என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அந்த அடிப்படையில் எழுத்துத் தேர்வுக்கு அனுமதிக்கப்படுவார். அதாவது தாள் 2 என்னென்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க, பாடக்குறியீடு பாருங்கள். தாள் 1ல் ஃபஸ்ட்டு இதில் தமிழ் தகுதி தேர்வு 100 மதிப்பெண், 100 வினாக்கள், 150 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. குறைந்தபட்சம் 60 மதிப்பெண் எடுக்கணும். பொதறிவில் 75, அடுத்தது திறனறிவில் 25, மொத்தம் 150 மதிப்பெண். அடுத்தது தாள் 2ல் பட்டப்படிப்பு, முதுநிலை பட்டப்படிப்பு 200 3 மணி நேரம். தாள் 1 பகுதி A மற்றும் பகுதி 2 தாள் 2 மொத்தம் 450 நேர்முக தேர்வு 60 மதிப்பெண், மொத்தம் 510 மார்க்கு. சிலபஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த சிலபஸை மிக முக்கியமாக படிச்சுன்னா, ஒரு பாடத்திட்டம், ஒரு டிஎன்பிசிக்கு மிக மிக முக்கியமானது என்னென்னா சிலபஸ். இந்த சிலபஸ் அடிப்படையில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம்னா நிச்சயமாக எந்த தேர்வாக இருந்தாலும் பாஸ் பண்ணிடலாங்கிறத இது பண்ணிடலாம். பணிகளை இடஒதுக்கீடு, தேர்வர்களுக்கான தகவல் பரிமாற்றம், அதான் ஃபுல் நோட்டிஃபிகேஷன் தான். நோட்டிஃபிகேஷன் அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக காமிக்கிறோம். 82 பக்கம் இருக்குது. ஒரு முறை பதிவில் திருத்தம், அது மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. இந்த மாதிரி தான் இப்போ டிஎன்பிசி ஃபுல்லாக இது பண்ணிகிட்ருக்காங்க. தேர்வு மையம் எங்கெங்கே நடைபெறும்னா, சென்னையில் நடைபெறுகிறது, 2வது கோயம்புத்தூர், 3வது திருச்சிராப்பள்ளி, 4வது மதுரை, 5வது திருநெல்வேலி. மொத்தம் 5 சென்டர் கொடுத்துருக்காங்க. 5 சென்டர் மட்டும்தான், எல்லா இடத்துலையும் நடக்காது. 5 சென்டர் மட்டும்தான் நடக்கும்.
இது போன்ற குறைந்தபட்ச பணிகளுக்கான இது அந்த இதில் தான் நடத்துவாங்க. ஒரு சென்டர் பகுதி நடத்துவாங்க. பணியில் வேலைக்கு உள்ளவர்கள் இது மாதிரி தடைநிலை சான்று பெற்று இது பண்ணணும். அதுக்கான படிவம் கொடுத்துருக்காங்க. மொத்தம் டிசபிள்டு வாங்குறவங்க இந்த மாதிரி சர்டிஃபிகேட்டை வாங்கி ஃபில் பண்ணி இது கேட்குறோம். தமிழ் எக்ஸாம்ஷன், தமிழ் தகுதி தேர்வில் எக்ஸாம்ஷன் இருக்குது. இந்த மாதிரி சர்டிஃபிகேட்டில் தான் வாங்கி இது பண்ணி கொடுக்கணும். எல்லா படிவமும் கொடுத்துருக்காங்க. அனைத்து படிவமும் முதல்வற்ற விதவை, தமிழ் தடையின்மை சான்று, இப்படி தான் அந்த அடிப்படையில் தான் வாங்கணும். இப்போ எல்லோரும் வாங்கியிருப்பீங்க தமிழ் தகுதி. இதில் தமிழில் 20% இடஒதுக்கீடு உண்டு. இதில் பாடத்திட்டத்தை பாருங்கள். தமிழில் ஒருத்தவங்க இலக்கணம், தமிழ் தகுதி தேர்வுக்கு பாருங்கள் இலக்கணம். அடுத்தது சொல் அகராதி 15 கேள்விகள், சொல் அகராதி அழகு இலக்கணம் 25 கேள்விகள், சொல் அகராதி 15 கேள்விகள், எழுதும் திறன் 15 கேள்விகள், கலைச்சொல்கள் 10 கேள்விகள், வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளும் திறன் 15 கேள்விகள், எளிய மொழிபெயர்ப்பு 5 கேள்விகள், இலக்கியம் மற்றும் தமிழ் அறிஞர்கள் 15 கேள்விகள். அதெல்லாம் தமிழ் தகுதி தேர்வுக்குள்ள சிலபஸ். இதெல்லாம் தமிழ் தகுதி தேர்வு 10ஆம் வகுப்பு அடிப்படையில் உள்ளது. அடுத்தது பொது அறிவு பாருங்கள். பட்டப்படிப்பு பொது அறிவு 5 கேள்விகள். இப்போலாம் என்னென்ன கொடுத்துட்றாங்க, என்னென்ன கேள்வியெல்லாம் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. இந்திய புவியியல் 5 கேள்விகள். இதுக்கெல்லாம் பாடத்திட்டம் கொடுத்துருக்காங்க. அதான் பாருங்கள். இந்திய வரலாறு பண்பாடுகள் 10 கேள்வி, இந்திய ஆட்சியலில் 15 கேள்வி, இந்திய பொருளாதாரம் தமிழ்நாட்டு வளர்ச்சி நிர்வாகத்தில் 20 கேள்வி, தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு மற்றும் அரசியல் இயக்கங்களில் 20 கேள்வி இப்படி கொடுத்துருக்காங்க. அக்ரிகல்ச்சர் பிஜி டிபார்ட்மெண்ட் சிலபஸ், டெக்னிக்கலில் உள்ள சிலபஸ் பாடத்திட்டம் கொடுத்துருக்காங்க. அதாவது சட்டத்துக்கு உள்ளது. இதெல்லாம் பாடத்திட்டம். இதெல்லாம் இயந்திரவியல் உற்பத்தி உருவாக்க பொறியியல் பட்டப்படிப்பு தரம். அதாவது தேர்வர்கள் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள். எழுத்து தேர்வு, தேர்வு மையத்திற்கு வருகை புரிய நேரம், தேர்வு மையத்தை அனுமதித்தல், தேர்வுப்பட அனுமதி சீட்டு முன்னாடியே கொடுத்துருவாங்க, தேர்வு முறை, கணினி வழி தேர்வு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படிக்கணும். நமக்கான எது தேவையோ அதை முக்கியமானதை எடுத்து குறிப்பெடுத்து வச்சுக்கணும். ஏன்னா நமக்கு மிக முக்கியமானது நோட்டிஃபிகேஷனில் உள்ளது தான். அதனால எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸு எல்லாமே கம்ப்ளீட்டடாக இப்போல்லாம் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா டாப் டு பாட்டை வரையும் கொடுத்துறாங்க. முன்னாடியெல்லாம் அப்படி கொடுக்க மாட்டாங்க. இப்போ எல்லாமே டாப் டு பாட்டை வரையுமே ஃபுல்லாகவே கொடுத்துட்றாங்க. எச்சரிக்கையிலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படிச்சுடுங்க. படிச்சுட்டு தேர்வர்கள் நமக்கு டைமே குறுகிய நாட்கள் தான் இருக்குது. இன்றைக்கி 2 நாட்கள் தான் இருக்குது. 2 நாட்களில் இந்த தேர்வை மிக சிறப்பாக எழுதி தேர்வர்கள் வெற்றி பெறணும். இது ரொம்ப பெரிய காம்படிஷன்லாம் இருக்காது. ஏன்னா நிறையா பேர் எல்லாம் இது போன்ற எக்ஸாம்லாம் எழுதுறதுக்கான இது பண்ணுவாங்க. குறைந்த மாணவர்களே எழுதுவார்கள். அதனால் இந்த தேர்வை நிச்சயம் முறையான சிலபஸ் படி படித்து முறையான திட்டமிடுதலோடு படித்தோம்னா நிச்சயமாக இந்த தேர்வில் வெற்றி பெறலாம். அது சம்பந்தமாக ஃபாலோ பண்ணி தேர்வர்கள் தங்களுடைய வெற்றியை உறுதி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தேர்வு நாளும் கொடுத்துருப்பாங்க. தேர்வு என்றைக்குன்னா 7/3/2026 மற்றும் 8/3/2026 இந்த 2 நாளில் தான் தேர்வு நடைபெறுகிறது. அந்த தேர்வு ஃபுல்லாக 7/3 8/3 2 நாள் நடக்கிறது. 2 நாளில் என்னென்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க, அந்தந்த ஒவ்வொரு பாடத்திற்கும் நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கும் உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சிலபஸை நீங்கள் சிலபஸ் படி படிக்கணும். ஃபஸ்ட்டு சிலபஸை எடுத்துக்கிட்டு சிலபஸை பார்க்கணும், படிக்கணும். நோட்டிஃபிகேஷன் உள்ளதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். எத்தனை இது போஸ்ட்டு இதெல்லாம் பாருங்கள். பேக்லாக் வேகன்சியாக இருக்குன்னா முன்னாடி நிரப்பம் இல்லைன்னு அர்த்தம். பாருங்கள், பின்னடைவு காலி பணியிடங்கள் மட்டும். பின்னடைவு காலி பணியிடங்கள்னா இதிலெல்லாம் போன வாட்டிலாம் நிரப்ப முடியாது. அனுப்பி என்ன பண்ணோம்னா நிரப்ப முடியாமல் இதுதான் பின்னடைவு காலி பணிகள் அப்படிங்கிறது. அந்த பின்னடைவு காலி பணியிடத்துக்கு அங்கே காம்படேட்டர் இல்லை. அதனால் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா படிச்சிங்கன்னா முறைப்படி நிச்சயமாக அதை பாஸ் பண்ணி இது பண்ணிடலாம். வாழ்த்துக்கள். ஆல் த பெஸ்ட். இந்த 2 நாள் தான் இருக்குது. அந்த எக்ஸாமை ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணி நல்லா சிறப்பாக பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இது போன்ற நோட்டிஃபிகேஷன்லாம் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். வந்தால் முக்கிய தகவல் வந்தால் நம்ம நோட்டிஃபிகேஷனாக நம்ம எடுத்து நம்ம இதில் இது பண்ணுவோம். வாழ்த்துக்கள்.